ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பேக் டு ஸ்கூல் தான் பார்க்க போகிறோம். பர்ச்சேஸ் வந்து முடிச்சாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கூல் பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுதான் என்னோடய இந்த வருஷத்துக்கான ஸ்கூல் பேக். எனக்கு க்ரே கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் க்ரேலே வாங்கியிருக்கேன் இந்த ஸ்கூல் பேக். இதில் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெயின் கோட் கவர் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜிப்பு. ஃபர்ஸ்ட் ஜிப்பில் வந்து ஃபுல்லாக எம்டி தான். அதுக்கப்புறம் இது என்னோட செகண்ட் ஜிப். இது செகண்ட் ஜிப். செகண்ட் ஜிப்பில் வந்து ஸ்டேஷ்னரி வைக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிப் ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட நோட்ஸு, ஃபைல்ஸு அதெல்லாம் வச்சுருக்கோம் ஸ்கூலுக்கு. லாஸ்ட்டாக இந்த ஜிப் ஓப்பன் பண்ணோன்னா ஏதாவது 2-3 புக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப் வச்சுருக்கலாம் இந்த ஸ்கூல் பேக்கில். அதுக்கப்புறம் சைடில் வந்து இந்த சைட் மட்டும் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. கீழெல்லாம் வந்து ஃபுல்லாக பிளாக்கில் தான் நான் வாங்கியிருக்கேன், ஏன்னா அழுக்காயிடக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து க்ரே போட்ட மாதிரி ஒரு ஸ்கூல் பேக். அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் பார்த்துடலாமா? ஸோ இதுதான் இந்த பிளாக் கலர் ஆஃப் லஞ்ச் பேக். இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணோன்னா, இது வந்து என் ஸ்கூல் பேக் மேட்சிங்காக வாங்கியிருக்கேன் கலரில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு 2 வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் பாட்டில் ஸ்பேஸ். ஸோ இங்கே வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாட்டர் பாட்டில் வைக்கலாமான்னு தெரியல, ஆனால் ஜூஸ் வச்சுக்கலாம் 50 வாட்டர் பாட்டிலில். ஸோ இந்த ஜிப் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே வந்து இருக்கும். இது வந்து ஹாட்டாக இருந்துச்சுன்னா ஹாட்டாகவே ஸ்டே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பேக். ஸோ இதுதான் என்னோட லஞ்ச் பேக் இந்த இயருக்கு. ஸோ மறுபடியும் கால் போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட பவுச் காமிக்கிறேன். பவுச் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பவுச் வந்து காமிச்சிருப்பேன். அது இந்த பவுச் தான். இது வந்து துபாய் பவுச்சு, துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த பவுச் நல்லா இருக்கும். ஸோ இதான் பர்பிள் தீமில் எடுத்துருக்க பவுச் மட்டும், ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பேக், லஞ்ச் பேக், பவுச் முடிச்சிட்டோம். லஞ்ச் பாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் வந்து நான் அப்புறமா தான் வாங்குவேன். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நான் வந்து 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன் இது காமிக்க. இப்போது 11 ஆக்சுவலாக தப்பாக தெரியும், ஆனால் 11:54 ஆகும் டைம். ஸோ இப்போது ஸ்டேஷ்னரி போகலாம். ஸ்டேஷ்னரியில் நான் என்னெல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து நான் ஸ்டேஷ்னரி வாங்கியிருக்கிறது. ஆக்சுவலாக ஸ்டேஷ்னரி மட்டும் இல்லை, டேபிளுக்கும் ஒரு சிலது தேவைப்பட்டுச்சு, அதுவும் வாங்கிட்டேன். லைக் வீடியோக்கு வந்து டெக்கரேஷனல் ஐட்டம், அதுக்கப்புறம் பென் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஓல்டாக தெரிஞ்சிச்சு, ஏன்னா 2-3 மாற்றிட்டே இருந்தோம், ஏன்னா அது ரொம்ப ஓல்டாகிடுச்சு. ஸோ அதுவும் கூட வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதில் வந்து லிஸ்ட் இருக்குது, நம்ம சொல்ல டிக் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் வந்து இங்கே இருக்குது. இது வந்து நைட் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நோட்ஸு, 2 நோட் வாங்க வேண்டியது இருக்குது. நோட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். நோட் வந்து இருக்கு, 2 நோட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 160 pages, 70 rupees சொன்னாங்க ஈச். ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். எனக்கு மெயினாக இதுதான் பிடிச்சிருந்துச்சு நோட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம நோட் வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கு பென்ஸ் காமிக்குது. எனக்கு வந்து அவ்வளோவா ஜெல் பென் வந்து பிடிக்காது. ஸோ ஆனால் எங்கள் ஸ்கூலில் வந்து பிளாக் அண்ட் ப்ளூ மாற்றி எழுதணும், ஆனால் எனக்கு ஜெல் பென்ஸ் பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து க்ரே கலரில் இங்க் பென்னே கிடைக்கல எனக்கு பிடிச்ச கலரில். ஸோ அதனால் இந்த கம்பெனிலேருந்து 2 இங்க் பென் வாங்கியிருக்கேன்.
இதுலேயே ப்ளூ கேரக்டேஜ் வந்து கொடுத்துருவாங்க. ஒன்று பென்னுக்கு ப்ளூ வச்சுருக்கேன், இதுவும் இதுதான். ஸோ ஒன்று ப்ளூ அண்ட் பிளாக் இதுதான். பென்னு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரப்பர்ஸ் வந்து நான் நிறையவே யூஸ் பண்ணுவேன். அது வந்து புக்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் ஒர்க்காக அண்டர்லைன் பண்ண சொல்லுவாங்க எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அதனால் ரப்பர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாடல் ஆஃப் எரேசர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரப்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஷார்ப்னர் வந்து நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா பென்சில் எழுதுறதே கொஞ்சம் தான். ஸோ ஷார்ப்னர் நான் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒரே ஒரு ஷார்ப்னர் இங்கே வந்து புது மாடல் வந்திருக்கு. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, ப்ளூ, எல்லோ, க்ரீனு. ஆனால் எனக்கு வந்து இந்த பிங்க் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 4 கலர்ஸில் தான் இருக்கும். இது ஒன்று வந்து 15 rupees தான். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சுனால ஷார்ப்னர் எப்போவும் ஒன்று தான் வாங்க. ஸோ இந்த ஒன்றே எடுத்துட்டேன் ஷார்ப்னர். அப்புறம் ஹைலைட்டர்ஸ் வந்து பேசிக்காக நிறையவே யூஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து நோட்ஸ்லேயும் அண்டர்லைன் பண்ணுவேன், லைக் ஹைலைட் பண்ணுவேன், புக்ஸ்லேயும் ஹைலைட் பண்ணுவேன். ஸோ இந்த ஹைலைட்டர்ஸ் நிறைய தேவைப்படுறதுனால 2 வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 ஹைலைட்டர்ஸ் வாங்கியாச்சு. அண்ட் ஹைலைட்டர்ஸில் வந்து என் ஃபேவரட் கலர்னு பார்த்தீங்கன்னா எல்லோவும் பிங்க் தான். அதில் எல்லோ அண்டர்லைன் பண்ணால் அது ஹைலைட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எல்லோவே 2 வாங்கிட்டேன். ஸோ ஹைலைட்டர்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் பென்னு. ஏன்னா இங்க் பென் வந்து ஒத்துப்பாங்க, ஆனால் மேக்ஸ் சப்ஜெக்டில் மட்டும் இங்க் பென் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஜெல் பென் தான் மேக்ஸ் சப்ஜெக்டில் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸும் ஹிந்தியில் மட்டும் ஜெல் பென் ப்ளூவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ புதுசாக லான்ச்சாக இருக்க ஒரு ஜெல் பென் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த பிராண்ட்னாலே ரொம்ப பிடிக்கும், இந்த எக்ஸோ பிராண்டு. ஸோ இந்த ஜெல் பென்னும் வாங்கியிருக்கேன். இந்த எக்ஸோ பிராண்டில் இது பார்க்க பால் பென் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஜெல் பென் ஆனால் நல்லா எழுதுது. டெஸ்ட் பண்ணி தான் வாங்கினேன். இதோட எம்ஆர்பி வந்து 20 rupees ஈச் வந்து 20 rupees. இதில் வந்து எனக்கு ஜஸ்ட் 2 சப்ஜெக்ட் மட்டும்தான் இது தேவைப்படுது. மற்ற 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் தான். அதனால மேக்ஸ்க்கு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ ப்ளூ தான் யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து ஒன்றே தான் போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பென் ஓவர். அதுக்கப்புறம் பென்சில்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பென்சில்ஸ் வந்து நான் பென்சில் வந்து நிறையவே வாங்குவேன். ஸோ இந்த இயருக்கு ஃபுல்லாக எனக்கு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பென்சில் வந்து இந்த நியான் பென்சில்ஸ் தான். இதுக்கு முன்னாடி HB2 ஏதோ ஒரு பென்சில் வாங்கியிருந்தேன். இதுவும் HB2 தான். நியான் பென்சில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளே ஒரு ஷார்ப்னர் கொடுத்துடுறாங்க. இது வந்து க்ரீன், ஆரஞ்ச், எல்லோ, ப்ளூ எல்லா கலருமே வருது. எனக்கு பிடிச்சது ஆரஞ்சும் பிங்க் மட்டும்தான், இல்லை ப்ளூ கூட பிடிக்கும். ஸோ பென்சில் ஸ்பேக் ஒன்று வாங்கிட்டேன். இது ஃபுல் இயருக்கு வந்துடும் நினைக்கிறேன், ஏன்னா நான் ஒரு பென்சிலே அவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவேன். ஸோ பென்சில்ஸ். அதுக்கப்புறம் மெயினாக மேக்ஸ்க்கு இருக்கிறது. மேக்ஸ்க்கு வந்து பென்சில்ஸ் கூட அவ்வளோவா தேவைப்படாது, பென்சில் ரொம்பவே தேவைப்படும் என்னோடய மேக்ஸ்க்கு. ஸோ மேக்ஸ்க்கு வந்து ஒரு பென்சில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பென்சில் மேக்ஸ்க்காக வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், 15 rupees. 50 rupees, சாரி 15ன்னு சொல்லிட்டேன் மேடம், 50 rupees. அதுக்கப்புறமா இது வந்து இந்த எரேசர் வந்து ட்விஸ்ட் பண்ணால் வரும்னு சொன்னாங்க, ட்விஸ்ட் பண்ணால் போயிடும். அதுக்கப்புறம் 2 எரேசர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று வந்து 50 rupees தான். அதுக்கப்புறம் இது நல்லா க்ரிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் இயர் நான் இதான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இது வந்து புது மாடல், இது மேக்ஸ்க்காக வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வந்து பென்சில் டிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு டச் பென் வாங்கியிருந்தேன் யூடியூப்காக தான். இந்த மாதிரி ஒரு ஹாட்டில் டச் பென். இங்கே வந்து ஒரு பென்னும் வரும், இந்த மாதிரி திருப்பினா பென்னும் வரும். அது இப்படி திருப்பினா பென்னு போயிடும், ஆனால் நம்ம ஃபோனில் வந்து டச் பண்ணி ஸ்க்ரால் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக யூடியூப்க்கு வந்து ஃபோன் தான் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த பென் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், டைரியும் எழுதலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்டையும் இப்படி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு ஹார்ட் பென் மாதிரி வாங்க. மேலே வந்து ஹார்ட் இருக்கும். இது வந்து பர்பிள் கலரில் வாங்கிட்டேன். இந்த மாதிரி மாடலில் வாங்கணும்னு நினச்சேன், அந்த மாதிரியே இது மாதிரி கட்டிச்சு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டேப்லர் வந்து மெயினாக எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய ஒட்ட சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் பேப்பர்லாம் வந்து நிறைய பின் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெலாம் ஸ்டேப்லர் வேணும். ஆனால் பெரிய ஸ்டேப்லர் கொண்டு போனால் ஸ்கூலில் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி ஸ்டேப்லர் கொண்டு போனால் தான் ஸ்கூலில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ குட்டி ஸ்டேப்லர் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். நான் எல்லாமே கிரே க்ரீம் போடுறதுனால அதில் வந்து பர்பிள் பிங்க்லாம் வருது. எனக்கு ஆக்சுவலாக க்ரேயும் எல்லோ தான் பிடிக்கும். ஸோ கிரே கொஞ்சமாச்சும் மேட்சிங்காக இந்த சில்வர் கலர் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன் இந்த ப்ளூவை. ஸோ இதை வந்து நார்மல் பின்னே போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு பின் இருக்கும். இல்லை நார்மல் பின்னா இப்போ ஸ்டேப்லர் பண்ணால் ஸ்டேப்லர் போட்டுடும். ஓகே, ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன் ஸ்டேப்லர். எனக்கு இது நிறையவே யூஸ் ஆகும் ஸ்டேப்லர்ஸ். ஸோ ஸ்டேப்லர்ஸ் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் பென் லாஸ்ட் டைம் வந்து நான் 6th இருக்கும் போது நான் வந்து என்னோடய மேம் வந்து ஒயிட் பென் யாராச்சும் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கொண்டு போய் கொடுத்தேன். இருந்து அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் நான் இது வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் இந்த இயருக்கு போயிட்டு. நான் 7th போகிறேன், அதனால் அவங்க 6th இருக்காங்க. ஸோ நான் வந்து இது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பிளாக் சார்ட்லலாம் இருந்தேன். அப்போ என்னை அவங்க லீடராக ஆக்கியிருந்தாங்க. அப்போ அவங்க என் பேர் தான் இதை வச்சு தான் எழுதுனாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொன்று வாங்கியிருக்கேன். என்கிட்ட இருக்கிறது உள்ளே இருக்குது. இது என் மேம்காக வாங்கியிருக்கேன் ஒயிட் பென். அதுக்கப்புறம் கீச்செயின். இது மெயினாக வந்து நான் கீச்செயின் வந்து பார்த்தேன். இது எனக்கு என் பாட்டி கொடுத்தாங்க. நெயில் கட்டரு கீச்செயின். இது வந்து ஸ்கூலுக்கு யூஸ் ஆகும். ஆனால் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, வீட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். நெயில் கட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டியூஷனில் வச்சுக்கலாம். இது வீட்டில் வச்சுக்கலாம் கீச்செயின். அதுக்கப்புறம் கலர் பென்சில்ஸ் ஆல்ரெடி வாங்கி வச்சது தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த ஹோலி வீடியோலேருந்து தான் நான் ஃபுல் வீடியோ போக ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த யூடியூப் சேனல் வந்து நான் November 3 தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் மார்ச் 14 ஹோலிலேருந்து நாங்கள் நார்த் இந்தியன்ஸ்னால ஹோலி செஞ்சுருக்கோம். அப்போலேருந்து நான் வீடியோ போட்டேன். அப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க இந்த கலர் பென்சிலை. ஸோ நான் இது வந்து அவ்வளோவா இன்னும் யூஸ் பண்ணல. அதுக்காக நான் இதே வந்து நான் வச்சுக்கலாம் சொல்லிட்டு வச்சுக்கிறேன். கலர் பென்சில்ஸ் ஓவர் பேப்பர் கிளிப் வந்து மெயினாக வந்து எனக்கு அவ்வளோவா தேவைப்படாது. ஆனால் ஒரு சில சப்ஜெக்ட் தேவைப்படும். மேத்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். ஸோ அதுக்காக கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன், அவ்வளோவா தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பாவில் தான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இவ்வளோதான் பேப்பர் கிளிப்ஸை வாங்கினேன்னா. ஏன்னா இப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் தேவைப்படாது, ஒன்லி ஃபார் மேத்ஸ் வந்து தேவைப்படும். அண்ட் வந்து யூனிக் கலர்ஸ் தான் இருந்துச்சு, லைக் டாட் ப்ளூ அண்ட் பீச்லாம் கூட இருந்துச்சு இந்த பேப்பர் கிளிப்ஸில். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். இது வந்து க்ரீன் கலர், கேப் ஆஃப் கலர் சொல்லிட்டு க்ரீன் ரெட்லாம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு க்ரேவும் எல்லாம் தான் பிடிக்கிறதுனால எல்லாம் வாங்கிட்டேன். பேப்பர் கிளிப்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டாக இருக்கிறது ஸ்கேல் கேட்ரேஜ் மட்டும்தான். ஸோ ஸ்கேல்ஸ் வந்து நிறையவே யூஸ் ஆகும். அண்ட் ஒரு சில டைம் நான் உடச்சிடுவேன், இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் உடச்சிடுவாங்க கண்டிப்பாக. அதுக்காக ஸ்கேல் வந்து 2 வாங்கியிருக்கேன். ஸ்கேல் வந்து ஃபஸ்ட் டைம் வரைக்கும் தான் வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய உடச்சிடுவேன். ஸோ அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னதுனால இது மட்டும் 2 ஸ்கேல் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கேட்ரேஜ் வந்து நான் முன்னாடி உங்களுக்கு இங்க் பென் வந்து காமிச்சிருக்கேன் இல்லையா. இங்க் பெனில் எப்போவுமே ப்ளூ கேட்ரேஜ் தான் கொடுப்பாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது. 2த்துலேயும் ப்ளூ கேட்ரேஜ் வந்ததுனால எனக்கு நிறைய ஆயிடுச்சு. ஆனால் இதை வச்சு நம்ம இங்க் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் டே நம்ம அது லாஸ்ட் டே தான் எப்போவுமே ஃபில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி இங்காக இருந்துச்சுன்னா மேம் வேறு கேட்பாங்க. என் ஸ்கூலில் வந்து இங்க்குலாம் கையில் இருக்கக்கூடாது, மெஹந்தி கூட அலௌடு கிடையாது. ஸோ அதனால் பேக் கேட்ரேஜ் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன். இதில் 3 தான் வருது, 3 யூஸ் பண்ணலாம். அப்படி வேணும்னா போய்ட்டு வாங்கிக்கலாம், பக்கத்தில் தான் கடை. அதனால சொல்லிட்டு 3 தான் வாங்கிட்டேன். கேட்ரேஜ் வந்து முடிச்சாச்சு. அப்புறம் என்ன வாங்கலாம், இப்போ என்ன இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கெட்சு. ஆக்சுவலாக நான் எங்கள் ஸ்கூலில் வந்து எங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் விட ஆக்டிவிட்டி ஒர்க் தான் நிறைய கொடுப்பாங்க. அது அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களே இல்லையோ, ஆனால் அதை டெக்கரேட் பண்ணிட்டு வர்றது கம்பல்சரி எங்கள் ஸ்கூலில். ஸோ அதனால இந்த ஒரு ஸ்கெட்ச் இதுவும் எங்கள் பாட்டி தான் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து எம்ஆர்பி வந்து 14 போட்டிருக்கா. நான் போர்ட் பேப்பரில் வந்து 36 போட்டிருக்காங்க.
ஸ்கெட்ச் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணல இன்னும், ஏன்னா இது 2-3 நாளுக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸ்கெட்ச் முடிஞ்சிடுச்சு.